ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அமுதாஸ் கிச்சன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஒரு தட்டு தட்டிடுங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா புது வீடியோஸும் உங்களை உடனே வந்து சேரும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கோடை காலத்துக்கு ஏற்ப ஒரு குழம்பு ரெசிபி, அதாங்க மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். வாங்க இதை செய்ய ஆரம்பிக்கலாம். மோர் குழம்புக்கு அரைச்சி விடுறதெல்லாம் ஊற வச்சிடலாம். 1 டீஸ்பூன் பச்சரிசி, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மல்லி, 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 1 கப் தயிர், 1/4 கப் தண்ணி. இப்போ இதை கடைஞ்சி விட்டுடலாம். இதே தயிர் திக்காக இருந்துச்சுன்னா ஒரு 1/4 கப் தண்ணி இந்த மாதிரி ஊற்றி கடைஞ்சி விடலாம். இல்லை தயிர் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படின்னா அப்படியே கடைஞ்சி விட்டுடலாம். கட்டி கட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. 1/2 மணி நேரம் ஊற வச்சதை மிக்சியில் சேர்த்தாச்சு. அது கூட 1/2 கப் துருவின தேங்காய், நறுக்குன இஞ்சி 1 டீஸ்பூன், 2 பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட்டாக நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்தது மோர் குழம்பு கூட்டிடலாம். காய் வேக வைக்கிறதுக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் ஒரு சௌச்சவ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீர் காய்களான வெள்ளரிக்காய், பூசணிக்காய் இதெல்லாம் வெயில் காலத்தில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. தேவையான அளவு உப்பு. இதே வெண்டைக்காய்னா நல்லா வதக்கி சேர்க்கணும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் காயை வேக விட்டுடலாம். காய்கறிலாம் நல்லா வெந்துடுச்சு. இது கூட மோர் குழம்புக்குன்னு அரைச்சி வச்சதை சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியும் அலம்பி ஊற்றிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறமா தேவையான அளவு உப்பு. ஏற்கனவே காய்கறி வேகிறப்ப உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம். இது நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு கொதி வச்சிடலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கடைஞ்சி வச்ச இந்த மோரை சேர்த்துடலாம். அடித்து வச்ச அந்த தயிரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அடுப்பு சிம்மில் வச்சுடுங்க. இல்லாட்டி உங்களுக்கு அப்படியே திரிஞ்சு அந்த தயிர்லாம் வந்துடும். நல்லா இது எல்லாத்தையும் கலக்கி விட்டுடுங்க. லைட்டாக இந்த மாதிரி அங்கங்கே கொதிச்சு லைட்டாக இந்த மாதிரி முட்டையாக வருதுல, அப்போ அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் கொதிச்சுது அப்படின்னா ரொம்ப நீர்த்து போய் டேஸ்ட்டே இருக்காது. இப்போது இதை நம்ம தாளித்து விட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்தா ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெய் காஞ்சோடனே 1/2 டீஸ்பூன் கடுகு வெடிக்க ஆரம்பித்தோடனே 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 சிட்டிக்கை பெருங்காயத்தூள் சேர்த்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தாளிச்சதை மோர் குழம்புல சேர்த்துடலாம். கடைசியாக இந்த மாதிரி தாளித்து சேர்த்தா ரொம்ப நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நல்லா கிளறி விட்டுடலாம். அவ்வளோதான், ரொம்ப சுலபமாக நம்மளோட மோர் குழம்பு தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க அமுதாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.